வாழ போற இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பயப்படுவதா இல்ல உலகத்துக்கு பயப்படுவதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பிசாசுக்கு அதிகமா பயப்படுறோம், தேவனுக்கு பயப்படுறதே கிடையாது. வியாதியை பார்த்தா வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வியாதிக்கு பயப்படுறோம், அந்த வியாதியை சுகமாக்குற தெய்வத்துக்கு பயப்படுறதே இல்லை. கடமைக்காரரை பார்த்தா நம்மளுக்கு பயப்படுறோம், ஆனா கொடுக்கிற தெய்வத்தை குறித்து நம்மளுக்கு பயமே இல்லை. யோசித்து பாருங்க. கடமைக்காரனை பார்த்தா ஓடி ஒளியிடும், ஆனா கொடுக்கிற தெய்வத்தை குறித்து நம்மளுக்கு பயம் இருக்கா? அவரை குறித்து நம்மளுக்கு பயம் இருக்கா? அவர் நம்மளுக்கு கொடுக்கிறவர், நம்ம ஐஸ்வர்யான மாற்றுகிற தெய்வம், அவரை குறித்து நம்மளுக்கு பயம் இருக்குதா? உலக பிரகாரமா ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஆனா தேவனுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட விட்டுட்டு உலக காரியத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோமே. அப்ப தேவனுக்கு பயம் இருக்குதா? அவருக்கு முன்பாக நம்ம ஒளிய முடியுமா? மறைந்து இருக்க முடியுமா? இல்லதான் நம்மளாலதான் சோதனை எங்கேயோ ஓடி போய் எங்கேயோ அடைக்கலம் புகுந்து கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்க. கர்த்தர்களுக்கு முன்பாக நம்ம இருக்கிறோம். தேவன் நம்மளை படைத்தவர். படைப்பாளிகளுக்கு முன்பாக ஒரு நாளும் மறைய முடியாது.